Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 27:5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மரபிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை கூடார மரபிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்முடைய சமூகத்திலே தேவனுடைய உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் ஒரு உயர்வை கர்த்தர் தருவாராக. 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரராகிய தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு நிச்சயம், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஏராளமான நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். 3ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு பயப்படேன். 3ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். உங்கள் தலை உயர்த்தப்படும். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்திலே அவமானம் அடைந்தீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உயர்த்தப்படுதல் நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம். உயர்த்தப்படுதலுடைய தேவை நபருக்கு நபர் வித்தியாசப்படலாம். சிலருடைய வாழ்க்கையிலே என் ஊழியத்தில் ஒரு உயர்வு வராதா, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வு வராதா, என்னுடைய பொருளாதாரத்திலே ஒரு உயர்வு வராதா, என்னுடைய ஆரோக்கியத்திலே ஒரு மாற்றம் வராதா? பல தேவைகளோடு கூட தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு உயர்வு வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில யாரை கர்த்தர் உயர்த்துவார்? பரிசுத்த வேதம் யாரையெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். நம்பர் 2, தூக்கி எடுத்தவர்களை உயர்த்துவார். நம்பர் 3, துச்சமானவர்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்பர் 1, துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார். யோபு 5ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து
உயர்த்துகிறார். இந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை பாருங்கள். தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். யோபு இவனுடைய நண்பன் எலிபாஸ் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. யோபு கர்த்தருக்கு பயந்த மனிதன், ஆகையால் சந்தேகமே இல்லை அவருடைய நண்பர்களும் கர்த்தருக்கு பயந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, இது ஒரு தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. யோபுவை போல துக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆல் ஆஃப் சடன் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போனான். யோபு 2:13 பாருங்கள். அவன் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் தரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். யோபுவினுடைய வாழ்க்கையிலே வந்த துக்கத்திற்கு அளவே இல்லை. யோபு 2:12 பாருங்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனை உருதறியாமல் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. அதை யோபுவே சொல்றார் பாருங்க. யோபு 6:3 கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. ஒருவேளை இந்த காலவெளியிலே பலவிதமான துக்கத்திலும் வேதனையிலும் தத்தளிப்பிலும் கண்ணீரிலும் இருந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துக்கங்களையும் தகர்த்தெறிந்து உங்களை உயர்த்துவாராக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 34:19 பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றின் நின்று கர்த்தர் அவனை ரட்சிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து கர்த்தர் உங்களுடைய துக்கங்களை மாற்றுவாராக. யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம், கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது போதும், உங்கள் கண்ணீருக்கு நிச்சயம் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார் என்று சொன்னேன். நம்பர் 2, தூக்கி எடுத்தவர்களை உயர்த்துவார். சங்கீதம் 89:19-20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்கதாக சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவேதான் சொன்னேன், தூக்கி எடுக்கப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஆமென். சங்கீதக்காரராகிய தாவீதே அதை சொல்றாரு பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி. ஆகவேதான் என்னுடைய செய்தியின் 2வது தலைப்பு, அவர் தூக்கி எடுக்கிற அற்புதமான தூக்கி எடுக்கிறவர்களை உயர்த்துகிறவர். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்தி வைக்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். கீழே விழுகிறவனையும் மடங்கடிக்கப்பட்டவனையும் தூக்கி விடுகிற ஒரு அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஐயோ, என்னால் இந்த காரியங்களை விட முடியவில்லையே, இந்த கொடிய பழக்கம் என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய இருதயம் எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விடுதலையை கொடுக்கிற அருமை இரட்சகராகிய அன்பு தெய்வமாகிய இயேசுவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு உங்களுடைய எல்லா உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து எடுத்து உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தூக்கி எடுத்தவனை உயர்த்துகிறவர். நீங்களும் நானும் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். யோவான் 15:16 பாருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே. You did not choose me, but I have chosen you. 1 பேதுரு 2:9 வாசித்து பார்க்கும் பொழுது, இருளின் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே.
தூக்கி எடுத்தவர்களை உயர்த்துகிற அற்புதமான தேவன். நீங்களும் நானும் தேவனால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள், மறந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. மூன்றாவது, துச்சமானவர்களை உயர்த்துவார். ஆமென். 1 சாமுவேல் 2:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆகவேதான் என்னுடைய செய்தியினுடைய 3வது தலைப்பு துச்சமானவர்கள், எளியவர்கள், சிறுமையானவர்கள். சங்கீதக்காரராகிய தாவீது அடிக்கடி தன்னுடைய சங்கீதத்தில் பாடல்ல பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தெரியுங்களா? சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவன். இந்த காலை வேளையில நான் சிறுமையும் எளிமையுமானவனாயிருக்கிறேனே என்று சொல்லி சோர்ந்து இருக்கிறீர்களோ? துச்சமானவர்களை உயர்த்துகிற அற்புதமான தேவன், அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசரஸ் என்கிற ஒரு சம்பவம் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதே. பூமியிலே அவன் துச்சமாக எண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்தான். ஆனால் 2 பேரும் மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறானாம். ஆனால் லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மனிதனுடைய பார்வையில அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, தள்ளப்படுகிறீர்களோ, சோர்ந்து போகாதீர்கள். எளியவனை, சிறுமையானவனை, துச்சமானவர்களை உயர்த்துகிற ஒரு அற்புதமான தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது யாக்கோபினுடைய ஜெபத்திலே ஒன்று, நான் போகிறேன், எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினால். பாருங்கள், எத்தனை சிறுமையான ஒரு அனுபவத்தோடு அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் ஜெபிக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 32:10, உமது அடியான் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லாவற்றுக்காகவும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல, வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். பாருங்கள், எளிமையானவர்களை, சிறுமையானவர்களை, துச்சமானவர்களை உயர்த்துகிறவர். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாரை உயர்த்துவார் என்பதை சொன்னேன். துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார், தூக்கி எடுத்தவர்களை உயர்த்துவார், துச்சமானவர்களை உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் பாதைக்கு வெளிச்சம் என்கிறது நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய அற்புதமான கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. தேவனே, இந்த நாளிலும் கூட கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்திரலும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.